தயவுசெய்து மக்கள் மறந்துடக்கூடாது. ஒரு நேர்மையான முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணிடணும், எப்போ அவர் உள்ளே போயிட்டார், அவர் வந்து அந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வேற ஒருத்தனை நியமிக்க வேண்டியது தானே. ஏன் நியமிக்கலைன்னா, ஆட்சிக்கு வந்த முதல் நாளே இது நாளில் சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க 4000 ரூபா ரேஷனுக்கு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? அது செந்தில் பாலாஜி தான் வந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது. இது நான் சொல்லலை, ஏன்னா அதுக்கு தான் வந்து இந்த டாஸ்மார்க்கு வந்து அவங்க கொடுத்ததால பார் எல்லாமே டெண்டர் வந்து அவருக்கு விருப்பப்பட்ட ஆளுங்கள்லாம் கொடுத்ததாக சொல்லப்படுது. அவர் மூலமாக வந்து திமுக, அதாவது கட்சி தலைவருடைய குடும்பம் வந்து நல்ல வருமானத்தை ஈட்டுது. அதனால் அவர் இழக்க வந்து முதலமைச்சர் தயாராக இல்லை. இப்போ எப்படின்னா, அவர் உள்ளே போகும்போது கூடயே வந்து என்னென்னா துணை முதலமைச்சரையும் அதே மாதிரி கனிமொழியும் அவங்க கூட எல்லாரையும் இவர் என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் உட்கார வச்சுருவார். இப்போ நீங்கள் வேணால் பார்க்க தான் போகிறீங்க. அதாவது என்னது, நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டதுக்கு போனால் கெட்டதோடு தான் நீ வந்து அழிய போகிற. அதுக்கு மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனால தான் நீ கோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிடாங்க. ஜெயிலேருந்து வந்தவனுக்கு எப்படா நீ வந்து கொடுப்ப, நீ என்னடா முதலமைச்சர், இதை மட்டும்தான் சொல்லலை, நீ என்னடா முதலமைச்சர், யாரா உனக்கு சொல்லி உனக்கு வந்து இது பண்ண, மக்களால் தேர்ந்தெடுத்தாங்களா, என்ன கோல்மால் போட்டு வந்தேன்னா கோர்ட்டு காரி துப்புது. அவங்க ஒரு வேளை எந்த மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்களா? இவங்களே ஹேக் ஆகி தான் இருக்கிறாங்க. எங்கேருந்து ஹேக், இதெல்லாம் வந்து சொல்லணுமா ஜி, சவால்லாம் விட்டாங்க ஜி. அதாவது தோல்வியை வந்து ஒத்துக்கொள்ளாதவன் இந்த மாதிரி 1000 பொருளியை கலப்பி விட தான் செய்வான். இன்றைக்கி அப்படி சொல்லி காங்கிரஸ் இந்தியாவில் இல்லாமல் போயிடுச்சு, கம்யூனிஸ்ட்டு காணாமையே போயிடுச்சு. இன்றைக்கி மக்கள் 3வது முறையாக வந்து பிஜேபி வரவேற்பு கொடுத்துக்கிறாங்கன்னா இப்போ கூட சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க யார் நல்லது பண்ணுறாங்க, யாரால் நம்மலாம் பாதுகாப்பாக இங்கே இருக்கிறோன்னு வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க. இன்றைக்கி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் வச்சு திமுகவால் அரசியல் பண்ண முடியாது, திருமாவளவனால் அரசியல் பண்ண முடியாது, சீமானால் அரசியல் பண்ண. நான் இப்போ கூட சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் எந்த மதத்தை சேர்ந்தானோ அவனுக்கு துணையார், எவனுக்கும் சாதகமாக அதாவது ஒருத்தர் நல்லது பண்ணி இது பண்ணாத. ஏன்னா இவங்க ஓட்டு அரசியல் இனிமேல் செல்லுபடி ஆகாது. நீ வேணால் எழுதி வச்சுக்க.